ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐயர் அரவிந்த் கிட்ட தாலியை கொடுத்து பொண்ணு கழுத்தில் கட்டுங்கன்னு கெட்டி மேலும் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மாறனும் அவரோட பேக்கெட்லேருந்து தாலியை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அரவிந்த் தாலியை கட்ட போகும்போது வள்ளி கட்டுறா தாலியை அப்படின்னு 3 வாட்டி சொல்லுவாங்க. மாறனும் பார்த்தீங்கன்னா வீரா கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இங்கே ராகவன், வள்ளி, பிருந்தா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது கண்மணிக்கு வரும் பாருங்க தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே எரிடி வீரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாலியை கழட்டுறதுக்காக போய் தாலியில் கையை வைப்பாங்க. அப்போ வள்ளி எடுடி கையை, என் வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு கூட நான் பார்க்கவே மாட்டேன், அவள் தாலியிலேருந்து கையை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மணி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி அவள் கழுத்துலேருந்து தாலி எடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்வாங்க. அதுக்கு கண்மணி, நான் அவளோட அக்கா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்வாங்க. நீ அக்கான்னா நீ தாலி அறுப்பியா? கட்டின புருஷன் செத்தா கூட தாலி அவுக்கக்கூடாதுன்னு இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் சொல்லும்போது கட்டினவன் உயிரோடு நின்றுட்டு இருக்கா, நீ யாருடி தாலி அவுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ராகவனும் வேண்டா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி இது பார், இது அவளோட வாழ்க்கை, தாலி அவள் கழுத்தில் இருக்குது, முடிவு அவள் எடுக்கட்டும், நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே கண் கலங்கிட்டு இருப்பாங்க.